மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், உங்களோட ஒரு ஃபியூச்சர் பற்றின ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றக்காக இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன விஷயம் ஃபியூச்சர் பற்றியா அப்படின்னா இருக்க போகுது. ஸோ இதனால என்ன 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 கண்டென்ட் என்ன விஷயம் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அது என்னன்றதை சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ வீடியோ கோர்ஸோ தேவைப்படுதுன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். ஸோ ராயல் பாஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ கூகுளில் போய் crackvithjack.com சர்ச் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட வெப்சைட்டு. ஸோ நம்மளோட வெப்சைட்டில் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து லாகின் பண்ண வேண்டியது. லாகின் பண்ணிட்டு ராயல் பாஸ் என்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் போக இன்றைக்கி வந்து ஃபைனல் கால் மக்களே. ஸோ ராயல் பாஸ் வந்து இன்னையோட எல்லா ஆஃபரும் க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து 12 மந்த்ஸுக்கு நம்ம ராயல் பாஸில் வீடியோ கோர்ஸ், பிடிஎஃப் கோர்ஸ், மார்க் டெஸ்ட் சீரிஸ், பண்டில் பெய்ட் பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்னு எல்லா கண்டென்ட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது வந்து 1,999 இருக்கிறத வந்து நீங்கள் ஆஃபரில் எடுத்துக்கணும்னு வச்சிங்கன்னா, ஸோ இதில் இந்த கூப்பன் கோடில் போய் CWJ40 அப்படின்னு கூப்பன் கோட் போட்டிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 800 வரையும் ஆஃபர் கிடைக்கும். 1199 நீங்கள் ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ராயல் பாஸ் வேணும் சார், பிடிஎஃப் கோர்ஸ் மட்டும் வேணாலும் அங்கேயும் இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ கோர்ஸ் பிடிஎஃப் கோர்ஸையும் வந்து எடுத்துக்கலாம். 2025க்கான பிடிஎஃப் கோர்ஸையும் நீங்கள் லோ ப்ரைஸில் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் எடுத்துக்கலாம். ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் நான் சொன்னேன்ல, முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து உங்களுக்கு ஃபியூச்சருக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஸோ இப்போ வந்து எல்லாம் எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதியிருந்திருப்பீங்க. ஸோ எல்லாருமே அடுத்து வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வியாக வந்து நிற்கிறது மெயின்ஸ். ஸோ மெயின்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ அதுதான் வந்து எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியாக வந்து நிற்கும். ஸோ அந்த மெயின்ஸை நம்ம எப்படி சரி பண்ணலாம், எப்படி சமாளிக்கலாம், ஸோ எப்படி அதை கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது பேருக்கு ஏகப்பட்ட ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் இருக்க ஒரே ஒரு டவுட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இது போதுமா, ஸோ இது கரெக்டாக இருக்குமா, இந்த வழி கரெக்டா, இது சரியா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். கரெக்ட் தான். ஸோ இப்போ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம கைட்லி கோட் ப்ரோக்ராம் மூலமாக நம்ம வந்து SBP1 கிளர்க்கான மெயின்ஸ்க்கான கிராஷ் கோர்ஸை கொண்டு வந்திருக்கும். மெயின்ஸ்க்கான கிராஷ் கோர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ SBI கிளர்க் எக்ஸாமும் பியூ எக்ஸாமும் எழுதியிருக்கேன், எனக்கு வந்து மெயின்ஸுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த SBIக்கான மெயின்ஸ் கிராஷ் கோர்சஸ் வந்து நீங்கள் கோட் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு செக்ஷனுக்கான மார்க் டெஸ்ட் வந்துடும், ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்துடும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் எல்லா டெஸ்ட்டுக்கான வீடியோ சொல்யூஷன் இருக்கும். சரியா? வீடியோ சொல்யூஷன் எப்படி சால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வீடியோ சொல்யூஷன். மெயின்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதே வந்து பெரிய வேலை. ஸோ அதை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களுக்கு ரிவிஷன்ஸாக இருக்கட்டும், குவிஸஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து லைவ் டிஸ்கஷனாக இருக்க போது, ரேபிட் ஃபயர் கொஷின்ஸ்லாம் இருக்க போது. ஸோ நீங்கள் எதெல்லாம் முக்கியமாக ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ண கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டி இருக்கிறது. ஸோ டாபிக் வைஸாக நீங்கள் எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நீங்கள் டிஸ்கிரிப்டிவ்ல என்ன பண்ணணும், இந்த மாதிரி SBPOக்கு இருக்க மாதிரி இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் நீங்கள் எப்படி எழுதணும், ஸோ இன்டர்வியூக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், அதற்கான உங்களுக்கான கைடன்ஸு. ஸோ இது மாதிரி நீங்கள் மெயின்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் பிஓவில் இருக்கீங்க அப்படின்னா இன்டர்வியூ வரையும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேக்கேஜாக இந்த SBI கிளர்க்கான மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் பேக்கேஜை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் 3 months வேலிடிட்டியோட. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, கூகுளில் போய் கைட்லி கோட் நம்ம சர்ச் பண்ணுவோம்ல. ஸோ கோட்டில் போய் SBI மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ், SBI மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ், இந்த மேலே ஹெட்டிங் பார்த்தீங்களா, இதே சர்ச் பண்ணுங்கள். எல்லாம் இதோட லிங்க் நான் கீழே வைக்கிறேன். ஸோ கோட் SBI மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ்னே நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கூகுளில் காட்டும். ஸோ இங்கேயும் நீங்கள் உள்ள வந்தோடனே கைட்லி சைட்டில் தான் ஓப்பன் ஆகும், லாகின் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கிராக் வித் ஜாக்கோட யூஸராக இருக்கீங்க, இந்த நான் சொன்ன எல்லா பேக்கேஜையுமே நீங்கள் கிராக் வித் ஜாக் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ எல்லாருக்கும் வந்து 908 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கிராக் வித் ஜாக் யூஸர், நீங்கள் கிராக் வித் ஜாக் சைட்லேருந்து நீங்கள் போய் படிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இதே மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் கொடுத்துட்டு, ஸோ இந்த ஹேவ் அ கூப்பன் கோடில் போய் CWJSBI அப்படின்னு போட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 109 rupees ஆஃபர் போகும். வெறும் 799க்கே நீங்கள் இந்த SBI மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது வந்து நம்மளுக்காக, நம்ம மக்களுக்காக, நம்ம கைட்லி டீமோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு டைப்பில் இந்த ப்ரைஸை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸாக இருக்குமா, யூஸாக இருக்காதா, சிம்பிளாக வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் மெயின்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாரும் மெயின்ஸுக்கு பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக மெயின்ஸுக்கு வந்து இந்த நிறையா பிடிஎஃப் கோர்சஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம், டெஸ்ட் சீரிஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம், ஒவ்வொரு சைட்லேருந்து ஒவ்வொரு டெஸ்ட் சீரிஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் படிக்கிறதுக்கான பிரிண்ட் அவுட்ஸ் இதெல்லாம் நிறையா எடுப்போம். அந்த மந்த்லி கேப்சூல் அது இதுன்னு ஒரு பிரிண்ட் அவுட்ஸ்லாம் எடுப்போம். கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் இந்த அமௌண்ட் செலவு பண்ணிடுவீங்க தான். ஓப்பனாக சொல்லணும்னா அதான் உண்மை. ஸோ நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த அமௌண்ட் செலவு பண்ணிடுவீங்க. ஸோ இதோட அதிகமாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து டெய்லி கண்டென்ட்டு, மந்த்லி கண்டென்ட், வீக்லி கண்டென்ட்லாம் நான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்குவேன், ஸோ அந்த மாதிரிலாம் நான் படிப்பேன், அவ்வளோ பண்ணுறதெல்லாம் இருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அது எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்த கம்பைன் பண்ணி மொத்தமாக
ஒரு ஆள் உங்களுக்கு அதை சொல்லியே கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றதா இந்த ஐடியா. ஸோ அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். 799க்கே நான் சொன்ன மாதிரி தான் எல்லாமே. ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், நீங்கள் மெயின்ஸ்க்கான கொஷின்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் ப்ரிப்பரேஷன்ஸ் கொஷின்ஸ் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு தேவைப்படுற ட்ரைனிங்காக இருக்கட்டும், எல்லாமே எல்லாமே எல்லாமேன்ற மாதிரி உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டையுமே நம்ம கையில் கொடுத்துரும். ஸோ அதுதான் இதோட முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது எல்லாத்தையுமே உங்கள் கையில் கொடுத்துட்டோம் அப்படின்றப்போ நீங்கள் அதை எந்த லெவலில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களை வந்து கைட் பண்ணுறதுக்கும் உங்களை வந்து கொண்டு போகிறதுக்கும் பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து இதில் இல்லாத அதான் சொல்லல. ஸோ செக்ஷன் டெஸ்ட்டும் வந்துடும், ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் வந்துடும். ஸோ எல்லாத்துக்கும் சொல்யூஷனும் கொடுத்துரும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷனும் இருக்க போகுது. ஸோ ரேபிட் ஃபயர் குவிஸ் மந்த்லி குவிஸும் லைவாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எதெல்லாம் முக்கியமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் எல்லாமேப்பா. நான் வந்து இதில் இது இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் கோட் ப்ரோக்ராமில் அதாவது கைட்லி சைட்டில் போய் கோட் SBI மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன். ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் மக்களே முக்கியமாக நான் சொல்ல நினச்சேன். இது வந்து உங்கள் ஃபியூச்சரே சேஞ்ச் பண்ண போகிற ஒரு விஷயமா கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பபாய், see you.